ஒரு வயல வேலை தர மாட்டேங்கிறானே, என்ன பண்ணலாம்? பேசாம கதை ஆசிரியர் ஒரு பொய்ய சொல்லி ஒரு பழைய கதையை சொல்லி வித்துட்டா எந்த கதையை வைக்கலாம்? காதலிக்கு நேரம் உள்ள படத்துல நாயேசு பாளையாட்ட சொல்ற கதையை அப்படியே உல்டா பண்ணிட வேண்டியதான். ஓகே பண்ணிட்டாங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிக்குவோம், கண்டுபிடிச்சு கதவை சாத்திட்டாங்கன்னா அதையும் வாங்கிக்குவோம். பழக்கப்பட்டது தானே. சினிமா கம்பெனி எங்க இருக்குன்னு பாப்போம். అవునయ్యా, పెసవాడ భీమారావు தான் பேசுறேன். அடுத்த படத்து ஸ்டோரி டிஸ்கஷன்ல பிஸிగా ఉన్నాను. గబారి இன்னும் 1 hour என்ன டிஸ்டர்ப் చేయకూడదు. అయ్యయ్యా నసగా ఉన్నాడు వీడు. ரைட்டர் గారు, உங்க பேர் என்ன? குஞ்சு முருகதாசுங்க. அது நான் உங்க பேரை கேட்டேன். அதத்தான் சார் சொன்னேன், குஞ்சு முருகதாசுன்னு. குஞ்சு முருகதாசா? அது என்ன குஞ்சு முன்னா இருக்கு? குஞ்சு பின்னால இருந்தா நல்லாவா இருக்கும்? முருகதாசு குஞ்சுன்னு கூப்பிட்டா கன்றாவியா இருக்கும். அதனாலதான் குஞ்சு முருகதாசுன்னு வச்சிருக்கேன் சார். ஓஹோ, அப்போ குஞ்சு உங்க ஃபேமிலி நேம். ஆமா, அது எப்படி? அதை கேக்குறீங்களா சார்? குஞ்ச மையமா வச்சு, இல்ல கோழி குஞ்ச கருவா வச்சு ஒரு டிவி சீரியல் பண்ணிருக்கேன் சார். 5 வருஷமா பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்காதா? நீங்க பாத்தீங்களா? இன்னும் பாக்கல சார், ஆனா கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சார்? அது எப்படி பேயா ஓடிக்கிட்டு இருக்கு? ஜனங்க பாக்குறாங்க, ஓடுது. அதை ஏன் ஜனங்க பாக்குறாங்க? அது அவங்க தலையெழுத்து பாக்குறாங்க. அதை ஏன்? ரொம்ப ஷார்ப்பா பேசுற, எனக்கு அது பிடிக்காது. கதையை சொல்லு. அதாவது சார், என்ன ஏன் அவசரப்படுற நீ? நான் ப்ரொடியூசரை ஒரு முக்கியமான நபரை உனக்கு அறிமுகப்படுத்தி விட போறேன். அதுக்கப்புறம் நீ கதையை கட்டிக்கோ. சரிங்க சார். நீ சொல்ல போற கதைக்கு இவர் தான் டைரக்டர். நல்லா இருந்தா நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும் சார். டெல் மீ. இங்கிலீஷ்ல இரும்புனது போதும், கதைய கவனமா கேளு. சரி சார். சார் சொல்லு. அங்க என்ன பாக்குறான்? இருட்டு. குதிரை வருதா? இல்ல, மலைத்துளி ஈயச்சட்டில டொக்கு டொக்கு டொக்குன்னு விழுகுது. சரி, அந்த நேரம் பார்த்து இது என்னது? 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஓனாய் கத்துது. ETSல செலவாகுமே. படம் 100 நாள் ஓட வேணாம், ஓடணும். அப்ப TTS தான். சரி, அந்த நேரத்துல ஒரு கொடை வருது. அது எப்படி ஒரு குறை அந்த இடத்துல தனியா வரும்? அந்த கொடைய பிடிச்சிட்டு வர்றது ஒரு எனக்கு இது வீக்கு. அந்த ஆவியில சொன்னியே, ஆவி அப்படி சொன்னா எனக்கு புரியாது. அதுக்காக ஆவியில கத்தியில பயமுறுத்துறேன். இந்த பாருங்க, நான் படம் எடுத்து செலவாகிறத விட ஆஸ்பத்திரியில படித்தன் வைக்கி செலவு ஜாஸ்தி ஆகும். அதனால மனித நேரத்தோட மெதுவா சொல்லு. இது என்ன சவுண்டு? கொட்டைய மடக்கிற சத்தம். பழைய கூட போல இருக்கு. அப்படியே வச்சுக்கங்க, அது கிடைக்கும். அந்த நேரம் பார்த்து இது என்னது? இது என்னோட கை. அது தெரியும்பா, சவுண்ட் விட்டியே. ஒரு பூட்ஸ் கால் வீட்டுக்குள்ள நுழையுது. பூட்ஸா? யாரோட பூட்ஸ்? ஆவியோட பூட்ஸ் கால். ஆவியோட பூட்ஸ்னா எமக்கியா புரியும்? ஆவியோட பூட்ஸ்னு சொன்னா தானே எனக்கு புரியும். அப்படிதானே முதல்ல சொன்னேன். உனக்கும் வேண்டாம், எனக்கு வேண்டாம். நடுவுல ஒரு சவுண்ட். ஆவி ஆவி போச்சுடா. இது என்ன சவுண்ட்? ஏன் சவுண்ட் இல்ல, உங்க டைரக்டரோட சவுண்ட். ஆஹா, இவ்வளவு நேரம் இவன் கதை கேட்கற போல இருக்க. இங்க இருக்கு, நல்லா பார்த்து சொல்றேன். போய் பாரு. நம்ம கதையை கேட்டு எதுவும் ஆயிடுச்சா அவனுக்கு? பாத்தீங்களா சார் எப்படி தூங்குறான்னு? இவன் எப்படி சார் கதை எடுப்பான்? இதுக்குதான் சார் இவன் கூலிங் கிளாஸே போடுறது. அட பாவி. ஆமா, இவனை நம்பி எத்தனை கோடி செலவு பண்ண போறீங்க? 1 கோடி. தெருக்கோடிக்கு போயிருவீங்க நீங்க. இவனை இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பண்றன் பாரு. நானு சீக்கிரம் பண்ணுங்க, நான் பாக்கணும். சிந்தனை பீடத்துல உட்காந்துருக்கான சீக்கிரம் ஆரம்பிக்கணும். சுப்பு, வேலை வாய்ந்துருவேன் 1 வாரமா வந்துகிட்டு இருக்கேன். வந்தா ஒண்ணுமே கண்டுக்கிற மாட்டேங்குதுப்பா. இந்தப்பா ஒன்னத்தான் என்ன சொல்லணுமோ சொல்லு. சொல்லவா? அப்ப இவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்கல அவனுக்கு. இந்த மாதிரி எப்படி கேட்கும்? ஏப்பா நீ வேற சொல்ற கேளு. எத்தனை தடவை வேலை வாய்ந்துருவேன் வந்துகிட்டே இருக்கேன். வந்தா எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறப்பா. ஆமா, சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்? சம்பளம் என்ன, கொஞ்சம் கை செலவுக்கு ஒரு 10,000.
ஊருக்கு மணியார் அனுப்புறதுக்கு ஒரு 10,000. பேட்டா கிட்ட ஒரு 5,000 வந்துன்னா பேங்க்ல போட்டு வச்சு எதிர்காலத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். மொத்தத்துக்கு 25,000. அவ்வளவு கதையை நீ என்ன படிச்சிருக்க? படிப்பா 3ஆம் கிளாஸ் 3 தடவை ஃபெயில் இருக்கேன். அதுக்காண்டி கேவலம் மனுச்சாத. நல்லா படிக்கணும்னு நானே 3 தடவை ஃபெயில் இருக்கேன். அதை தெரிஞ்சுக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? வேலைக்கு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MA MPhil. இப்போ வந்து போறதுக்கெல்லாம் வண்டி செலவு எதுனா கேப்பீங்களா? இல்ல பரவாயில்ல சார், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு நடந்து வந்துடுறேன் சார். மத்தியான சாப்பாட்டுக்கு எதுனா பேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், நான் பழைய சாதம் கட்டி எடுத்து வந்துடுறேன். நீங்க என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? ஒரு 1,200 ரூபாய். 1,200? அவ்வளவு வேணாம், ஒரு 1000, 800. 800. கேட்டியா? நடந்தே வரானா, சாப்பாடு வீட்டுல இருந்தே கொண்டு வந்துறானா, 800 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஆனா படிப்பு MA MPhil. நீ வெறும் 3ஆம் கிளாஸ் படிச்ச நாதாரி, உனக்கு 25,000 தேவைப்படுதா? இருப்பா கோவப்படாதப்பா. இப்ப 1 கோடி ரூபாய் அவனுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறான். அந்த குடுக்க முடியற வரைக்கும் அந்த 1 கோடி நினைச்சுக்கிட்டே வாழ்றோம்ல, அந்த மாதிரிதான் ஒரு 20,000 ஒரு பிட்ட போட்டேன். ஒரு கூட்டால. ஆனா இவன் 800 ரூபாய் கேட்கறான். 2 மேக்ஸ். எனக்கு சம்பளமே வேணாம், 3 நேரம் சோறு போட்டா போதும். குழப்பல மண்ணலி போட்டியடா. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியாடா? நீ அந்த கேட்டு பக்கம் தானே வருவேன். ஆனா அங்கே நிக்கிறேன். நான் வந்தா தானே. 1 மாசம் ஆனாலும் உன்னை விட மாட்டேன்டா. வாடா அந்த பக்கம், நான் அங்கே நிக்கிறேன். வாடா. ஏப்பா இந்த ஸ்டுடியோவுக்கு வேற வாசல் இருக்கா? ஒரே வாசல் தான். அத்தி ஏப்பா நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? அவனுக்கு கிடைக்கிற கலெக்டர் உத்தி வச்சு அப்படின்னா ஏன் அப்படி கொந்தளிக்கிறான்? இன்னைக்கு நாட்டுல படிச்சுட்டு வேலை இல்லாதவன் நிலைமெல்லாம் இதான். எப்படி கொதிச்சான் பாத்தியா? விட்டு இருந்தா கடிச்சு கொதறி இருப்பான். 1 மாசம் ஆனாலும் அங்கேயே நிப்பின்றாரு. நான் எப்படிப்பா வீட்டுக்கு போறது? ஏன்டா கத்துறேன்? செவடா இல்லப்பா, இத மாட்டினா காது கேட்காது சொன்னேன், அதனாலப்பா கத்துறேன். இந்த மைக் இருக்குல்ல, இது கேட்கும்ல? வைக்காது, மாட்டு அடிக்கிற கம்பு நினைச்சு நானு. சரி ஏப்பா, உன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்து எத்தனை தடவை அந்த கெஞ்சம் செய்யக்கூடாதா? தானே அது விஷயமா சொல்றேன். நான் பெங்களூர் ரவுண்ட் போறேன். நீ போய் டேப் போயிடுவா. ஏப்பா என்ன லேட்டஸ்ட் பண்ண திருமலையா பிதாமானா? ஓங்கி குத்துன நீ யார் மகனே மறந்துடுவேன். டேய் இந்த டேப்டா. நாகராட்டப்பா அப்படி சொல்லு. அட்ரஸ் வருமா பஜார் கிட்ட 5 ஸ்டார் டிராவல்ஸ் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் இந்த கடை. பணம் செலவுக்கு இதுல 1,100 ரூபாய் இருக்கு. அப்பாடா. அப்ப டேப்புக்கு? ஏய் 800 ரூபாய் டேப்புக்கு, 300 ரூபாய் தான் உன் செலவுக்கு. இதத்தான் செலவுக்கு. ஏப்பா பெங்களூருக்கு எனக்கு 300 ரூபாய் தர்றீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபாய் கொடுத்தாங்க. ஓடிச்சுன்னா இதை எடுத்துட்டு ஓடிட்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். அரை எதுக்குப்பா வேற போறப்பா? ஆமா பெங்களூர்ல யார் நடிக்கிறா? ஏதோ சிம்ரனும் ஜோதிகாவும். சிம்ரான் இருக்கா? அப்படியா? அழகிப்பா அழகி. ஏப்பா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. சிம்ரானுக்கு என்னை செகண்ட் ஹீரோவா நடிக்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இதற்கு என்னப்பா விடுப்பா, நானே சொந்தமா முயற்சி பண்ணிக்கிறேன். அது சரி, வேலை வாய்ந்துறேன்ற வர்றப்பெல்லாம் அவன் சொந்த வேலையாவே தர்றது என்ன நியாயம்? இந்த வேலையை ஒழுங்கா பண்ணா உனக்கு வேலை வாங்கி தருவேன்னு அர்த்தம். போ, அவ்வளவுதானே? இந்த வேலையை நான் எப்படி பாக்குறேன்னு மட்டும் நீ பாரு. பாப்ப உரிமைக்கு போறான் வருவானா? அம்மா பெங்களூருக்கு ஒரு போன் ஒண்ணு பண்ணுமா? பண்ணிக்கோங்க. ஹலோ மோத்தி மகானா, 106ல சவுண்ட் இன்ஜினியர் சுப்பு இருப்பாரு, கொஞ்சம் கனெக்ஷன் கொடுக்குறீங்களா? ஹலோ அப்பா நான் முருகராஜ் பேசுறப்பா. ஏடா முண்டா, இன்னும் நீ கிளம்பலையா? அப்பா நீ சொன்ன இடத்துல டேப் வரல இன்னும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் சொல்றது எழுதிக்க. கொஞ்சம் ஏமா கொஞ்சம் பேனா கொடுக்க. சொல்லுப்பா. 44 அப்படின்னா 4 நாள்ரா. 4 நாளா? 4 என்ன எழுதிருக்க சொல்லு? 4 நாள் எழுதியிருக்கேன். 4 நாளா? ஏ முண்டா அதாடுறா. என்னப்பா எடுத்தோன்னு அழைக்க சொல்ற? அழைச்சாச்சு. 2 நாள் எழுது. 2 நாளா? 2 4 என்ன எழுதிருக்க? 2 ஒண்ணு போட்டிருக்கேன், 4 ஒண்ணு போட்டிருக்கேன். 2 நாளா? அது அடுத்து கீழே எழுதுறா. இல்லையா? சொல்லு. 4 போட. 4 பக்கத்துல ஒரு 4 போட. 4 என்ன சொல்லு? 44. என்னப்பா 37 37 37 62 62 19. இப்ப ஒட்டுக்கா சொல்லுவாங்க. ஒட்டுக்காவா? 162 வருதுப்பா. 162? எப்படிடா கூட்டினா 162 வரும். போன் நம்பரை எவன்டா கூட்டுவான்? மறையா முட்டாள். என்ன கேட்டா செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. என்னங்கடா எழுத விட்டுட்டு அழிக்க விட்டு இருக்காங்க. சொல்லு இப்ப என்ன செய்ய? எல்லாத்தையும் அழிச்சிட்டு பக்கத்துல போ. பக்கத்துல எல்லாம் இடம் இல்ல, ஒரு சேர் தான் போட முடியுங்க. போட்டு சொல்லு. இப்ப சொல்ற மட்டும் எழுது.
44 44 37 பக்கத்துலயா? 37 62 62 19. 19. இப்ப சொல்லு. இப்ப 4,43,76,219 வருதுமா மொத்தம். கிழிஞ்சிட்டு போ. ஆமா, எதுக்கு இவ்வளவு பெரிய தொகை? கோடிக்கணக்கில் போயிட்டு இருக்கு. கோடியா? கோடி எங்க இருந்து நான் வச்சு கேடி? சுமார் நாங்க வந்த செருப்பு பிஞ்சிடும். அது போன் நம்பரா? போன் நம்பரா? போன் நம்பர் எப்படி அட சொல்லுவாங்க? 44376219 சொல்ல வேண்டியதானே? செருப்பு பிஞ்சிடும். எத்தனை தடவை செருப்பு பிச்சுக்கிட்டே இருப்பீங்க? இப்ப என்ன பண்ண சொல்லி சொல்ல. இந்த நம்பர்ல கோடீஸ்வரன் ஒருத்தர் பாரு, அவர்கிட்ட போய் கேட்டா டேப் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து சேரு. அவரு சவுண்ட் இன்ஜினியரா? இல்ல கட்டணம் கட்டுற மேஸ்திரி. சரி பாத்துறேன். ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? வச்சு சொல்றேன் வேடா. ஹலோ 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 என்ன முடிச்சுட்டா தூங்குறியா? என்னமா இது ஆச்சரியமா இருக்கு. அது என்ன மியூசிக் வச்சுரா? முதல்ல கன்றாவியா இருந்தா கலர்ஃபுல்லா இருக்க எப்படி? உளராம பேசுறதுக்கு முதல்ல பணத்தை கொடு. எவ்வளவுடா ராஜாத்தி? பேக்ல போ. 1060 ரூபாய் ஆச்சு. எடு எடு பணத்தை எடு. 1060. எதுக்கு அம்பிட்டு வருது? இம்பிட்டு பேசினா அம்பிட்டு தான் வரும். என்னம்மா உன்னோட? இந்தா இன்னொரு போன் பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் தான் முருகதாஸ் பேசுறேன். மறுபடியும் என்ன போன் பண்றேன்? ஏப்பா இவெல்லாம் போன்ல பேசலாம் இருந்த காசு போனுக்கே தெரியா போச்சு. இப்ப தேப்பாவன் காசுல என்ன பண்றது? நடு ரோடுக்கு போ. சரி. உன் வேஷ்டி அவுத்து பீனாஸ்கோ மாதிரி போட்டு. சரி. மட்ட மல்லாக்க படுத்துக்க. உன் அதிர்ஷ்டத்தை பொறுத்து ஆட்டோவோ இல்ல கார்பரேஷன் லாரியோ ஏறி கிளீனா முடிச்சிடும். என்னப்பா அது? போன வைடா. அம்மா அந்த பாக்கிய கொடு. இப்ப பேசுறதுக்கே 50 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய்? சரி வச்சுக்க. இதுல 40 ரூபாய் தானே இருக்கு. பேலன்ஸ் 10 ரூபாய் யார் கொடுப்பா? ஓ 10 ரூபாய்ச்சா? சரி அந்த 10 ரூபாய்க்கு இந்த பேனா வச்சுக்க. மூஞ்சிலே குத்துனேனா? ஏன் பேனா எடுத்து எனக்கு கொடுக்குறியா? ஓம் பேனாவா? மறந்து போச்சுமா. சரி 10 நாளைக்கு வாங்கிட்டா. உன் முகரக்கட்டே இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அப்புறம் நாளைக்கு வந்து கொடுக்குறேன்னா உன்னை எப்படி நம்பி விடுறது? சத்தியமா நம்புமா. இங்க வாயா. என்னடா? ஆமா. I love you. Love you, love you, love you, love you. ஒரு மார்க்கமா தான் போறாரு.